நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் சீனியர் சிட்டிசன்களுக்கு அடையாள அட்டை 2025 சற்று முன் வெளியான ஹாப்பி நியூஸ். 2025ஆம் ஆண்டிற்கான சீனியர் சிட்டிசன் முதியவர்கள் மூத்த குடிமக்களுக்கான அடையாள அட்டை வழங்குவது பற்றி என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இந்த அடையாள அட்டையை வைத்து என்ன வகையான சலுகைகளை பெற முடியும், எந்தெந்த சலுகைகளை பெறுவதற்கு இந்த அடையாள அட்டை பயன்படுத்தப்படும் என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிவி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த கூட எல்லா டேரெக்டாக கிடைக்கும். மூத்த குடிமக்களுக்கான மிகப்பெரிய நற்செய்தி. மத்திய அரசு மூத்த குடிமக்கள் அட்டை 2025 சீனியர் சிட்டிசன்ஸ் கார்டு 2025 திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த அட்டை நவம்பர் 1 முதல் நாடு தழுவிய அளவில் அமலுக்கு வருகிறது. இந்த அட்டை ஒரு சாதாரண அடையாள அட்டையாக அல்ல, வாழ்நாள் முழுவதும் நாட்டிற்கான உழைத்த மூத்த குடிமக்களுக்கான மரியாதையின் சின்னம் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த அட்டை ஒரு நாடு ஒரு ஐடி, ஒன் நேஷன் ஒன் ஐடி என்ற முறையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மூத்த குடிமக்கள் ஒரே அட்டை மூலம் அரசு வழங்கும் பல திட்டங்களின் நன்மைகளை எளிதாக பெற முடியும். சுகாதாரம், வங்கிகள், ரயில் நிலையங்கள், அரசு அலுவலகங்கள் போன்ற இடங்களில் இந்த அட்டையால் முன்னுரிமை சேவை கிடைக்கும். மேலும் இது வயது மற்றும் அடையாள சான்றாகவும் செயல்படும். மருத்துவ சேவைகள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மொபைல் சுகாதார அலகுகள், இலவச பரிசோதனை முகாம்கள், டெலிமெடிசின் மற்றும் ஆன்லைன் மருத்துவர் ஆலோசனைகள் வழங்கப்படும். நிதி உதவி. தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் டிபிடி மூலம் மாதாந்திர ஓய்வூதியம் நேரடியாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். வட்டி விகித உயர்வு. சிஎஸ்சிஎஸ்எஸ் மற்றும் பிஎம் வய வந்தனா யோசனா திட்டத்தின் வட்டி விகிதங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. ரயில், பேருந்து மற்றும் விமான பயணங்களில் 30% முதல் 50% வரை தள்ளுபடி வழங்கப்படும். மேலும் யாத்திரை திட்டம் மூலம் மத தலங்களுக்கு செல்லும் முதியோருக்கு நிதி உதவியும் வழங்கப்படும். மூத்த குடிமக்களின் பாதுகாப்பிற்காக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இலவச சட்ட ஆலோசனை மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. சொத்து பிரச்சனைகள், ஓய்வூதியம், மோசடி போன்ற பிரச்சனைகளில் இவர்கள் நேரடியாக ஆலோசனை பெற முடியும். வங்கிகளில் சிறப்பு கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளதால் முதியவர்கள் இனி நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியதில்லை. கிராமப்புறங்களில் தாலுகா அல்லது தொகுதி அலுவலகங்களில் விண்ணப்பிக்கலாம். நகரப்புறங்களில் அதிகாரப்பூர்வ ஆன்லைன் போர்ட்டல் மூலம் நேரடியாக பதிவிறக்கம் செய்யலாம். மூத்த குடிமக்கள் அட்டை 2025 திட்டம் மூத்த குடிமக்களின் சுயமரியாதை, பாதுகாப்பு, நலன் ஆகியவற்றை உயர்த்தும் முக்கியமான முயற்சியாக அரசாங்கம் கூறியுள்ளது. இது அவர்களுக்கு மரியாதை, வசதி, நிம்மதி ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் வழங்கும் புதிய அத்தியாயமாகும். இந்த தகவல்கள் பற்றி, சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த கூடிய எல்லா டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.